வணக்கம் மாணவ செல்வங்களே. நாம் இன்றைக்கி 2012ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு சமயம், 2013ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு சமயம் டிஸ்கஷன் பண்ணலாம். வாங்க அந்த சம்மை பார்க்கலாம். தி இன்டகரல் ஆஃப் இன்டகரல் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் பவர் 3 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 டிஎக்ஸ். இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் சம் பாருங்கள். இஃப் இன்டகரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பவர் 7 ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ், தென் integral x power 6 divided by x plus x power 7 dx is equal to. இதுக்கும் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நம்ம சரியான ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கணும். இந்த ரெண்டு சம்முமே இன்டகரல் கால்குலஸுங்கிற சாப்டரில் இன்டெஃபினைட் இன்டகரல்ங்கிற டாப்பிக்கு உட்பட்டது. இந்த சம்மை தமிழில் பாருங்கள். அதே சம்மை தமிழில் கொடுத்துருக்கோம். இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 11th ஸ்டாண்டர்டில் வகை நுண்கணிதங்கிற சாப்டர் இருந்து வகையிடலின் விதிகளும், தொகை நுண்கணிதங்கிற சாப்டரில் இருந்து தொகையிடலின் பண்புகளும், தொகை நுண்கணிதங்கிற சாப்டர் இருந்து தொகையிடலின் அடிப்படை விதிகளும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ அது ஒவ்வொன்றா பார்ப்போம். வகையிடல் விதிகள் டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூ ப்ளஸ் வி ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூ ப்ளஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் வி. டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. அடுத்த ஃபார்முலா பாருங்கள். டி பை டிஎக்ஸ் ஆஃப் கே ஈக்குவல் டு 0. இங்கே கேங்கிறது கான்ஸ்டன்ட், மாறிலி. கேங்கிறது கான்ஸ்டன்ட், மாறிலி. தொகையிடலின் பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டகரல்ஸ். கேங்கிறது ஒரு மாறிலி எனில் இன்டகரல் கே இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு இன்டகரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். இன்டகரல் f1 ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் f2 ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப் f1 ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்டகரல் f2 ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். தொகையிடலின் அடிப்படை விதிகள், பேசிக் ரூல்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன். இன்டகரல் 1 பை எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ சம்மை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு சம்மை சால்வ் பண்ணுவோம். இதில் இருந்து காமனாக எக்ஸை வெளியே எடுக்கலாம். நியூமரேட்டரில் இருந்து எக்ஸை வெளியே எடுத்துடலாம். அப்போ இன்டகரல் எக்ஸை வெளியே எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1. ஏன்னா ஆல்ரெடி இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சு, அதிலிருந்து எக்ஸை வெளியே எடுத்துட்டோம். அப்போ எக்ஸு மைனஸ் இங்கே இருந்ததே எக்ஸ் தான், அதை வெளியே எடுத்துட்டா 1 டிவைடட் பை டினாமினேட்டரை பாருங்கள். இந்த முதல் 2 டேர்ம் இருந்து எக்ஸ் ஸ்கொயரை காமனாக வெளியே எடுக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோம்னா மீதி எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய டேர்ம் எக்ஸ் மைனஸ் 1, அதை அப்படியே எழுதிக்கிறோம். எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இன்டகரல் நியூமரேட்டரை அப்படியே எழுதிக்கிறோம். எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை இதில் காமனாக எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, அதை வெளியே எடுத்துடலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு இங்கே இருந்ததே எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு. எக்ஸ் மைனஸ் 1 வெளியே எடுத்துட்டா மீதி எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் இங்கே இருக்கிறது எக்ஸ் மைனஸ் 1, அதை வெளியே எடுத்துட்டா மீதி 1 இன்ட்டு டிஎக்ஸ். இதில் எக்ஸ் மைனஸ் 1ங்கிறது நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் காமனாக இருக்குது, அதை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பாருங்கள், மீதி இருக்கக்கூடியது இன்டகரல் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். இதில் டினாமினேட்டரில் வரக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1க்கு பதிலாக டீன்னு எடுத்துக்கிறேன். சப்ஸ்டியூஷன் மெத்தட், அதாவது பிரதியிடல் முறை. டி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு எடுத்துக்கிறேன். இதை போத் சைடு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டி பை டிஎக்ஸ், எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இந்த சம் ஆஃப் 2 ஃபங்க்ஷன்ஸாக இருந்தால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற ஃபார்முலா பார்த்துருக்கோம். தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் 1ன்னு எழுதிடலாம். இப்போ எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆன்சர் என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. இங்கே எண்ணுக்கு பதிலாக இந்த இடத்துல 2 இருக்குது. அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1. 2 இருந்து 1 மைனஸ் பண்ணால் 1ன்னு வரும். ப்ளஸ் 1ங்கிறது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 0. இப்போ நமக்கு கொஸ்டின்ற பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் தான் இருக்குது. இங்கே 2x இருக்குது. அதனால் இந்த 2வை இந்த சைடு கொண்டுட்டு வந்துடுறேன். மல்டிபிள்ற இருக்கக்கூடிய 2 இந்தாண்ட வந்தால் டிவைட் ஆகும். அப்போ dt
இன்ட்டு 1/2ன்னு வந்துடுது. இங்கே டிவைடர் இந்த டிஎக்ஸ் அந்த சைடு போனால் மல்டிபிள் ஆயிரும். ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடியது எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு கிடைக்குது. இன்டகரல் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸுக்கு பதிலாக 1/2 டிடின்னு மாற்றிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன்னுக்கு பதிலாக டீன்னு மாற்றிக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன்னுக்கு பதிலாக டி 1/tன்னு வந்துருச்சு. எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸுக்கு பதிலாக 1/2 இன்ட்டு டிடி. இப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த 1/2வை வெளியே எடுக்கணும். அதுக்கு ஒரு பண்பு பார்த்தோம். கேன்னு இருந்துச்சுன்னா அதை இன்டகரலை விட்டு வெளியே எடுத்துடலாம். அந்த பண்பை பயன்படுத்தி இந்த 1/2வை வெளியே எடுத்துக்கிறேன். 1/2 இன்டகரல் 1/t இன்ட்டு டிடி. இப்போ 1/t இன்டகிரல் பண்ணால் என்ன வரும்னு பார்ப்போம். ஃபார்முலா பாருங்கள். 1/xஐ இன்டகிரல் பண்ணால் லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. நமக்கு 1/2ங்கிறது அப்படியே வந்துடுது. டீயை பொறுத்து இன்டகிரல் பண்ணுறதுனால லாகு மாடுலஸ் ஆஃப் டி ப்ளஸ் சின்னு கிடைக்குது. நாம் ஆல்ரெடி டீங்கிறது என்னென்னு எடுத்திருந்தோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்றுன்னு எடுத்திருக்கோம். அதை இங்கே டீக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 1/2 லாகு மாடுலஸ் ஆஃப் டீக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. இந்த சிங்கிறது இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வந்திருக்கு, 1/2 லாகு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் சின்னு கிடச்சிருக்கு. நம்மளோட கொஸ்டின்ற கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ற இந்த ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். 1/2 லாகு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. இதுதான் கரெக்டான ஆன்சர். இதுதான் நமக்கான ஆன்சராகவும் கிடச்சிருந்துச்சு. 1/2 லாகு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. இதுதான் நமக்கான ஆன்சராகவும் கிடச்சிருந்துச்சு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். அடுத்த சம்மரை பாருங்கள். இன்டகரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பவர் 7 ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் இதோட வேல்யூஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இன்டகரல் எக்ஸ் பவர் 6 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பவர் 7 இன்ட்டு டிஎக்ஸ். இதோட வேல்யூ நமக்கு தேவைப்படுது. போன சம்மரை பார்த்தா அதே கான்செப்ட் தான். நியூமரேட்டர் டினாமினேட்டரை காமனாக கொண்டுட்டு வந்து ரெண்டையும் கேன்சல் பண்ணோம். ஒரு கான்ஸ்டண்ட்டை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுற அதே ஐடியா. இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ் இருக்குது, அதை காமனாக வெளியே எடுத்துட்றேன். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பவர் 7 இருந்து எக்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டா 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் 6ன்னு வந்துடும். ஆல்ரெடி இருந்தது எக்ஸ் பவர் 7, அதில் ஒரு எக்ஸ் போயிட்டா மீதி எக்ஸ் பவர் 6. இங்கே ஆல்ரெடி நியூமரேட்டரில் எக்ஸ் பவர் 6 இருக்குது, நமக்கு 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் 6ன்னு கிடச்சிருக்கு. அப்போ ஒரு 1ஐ ஆட் பண்ணிக்கிறேன், அதே 1ஐ சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். இன்ட்டு டிஎக்ஸ் இன்டகரல். இதை தனியாக பிரிச்சுக்கிறோம். 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் 6 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் 6 மைனஸ் 1 டிவைடட் பை x into 1 plus x power 6 into dx. இந்த மைனஸ் 1 தனியாக எழுதிட்டு இந்த 1 plus x power 6 தனியாக எழுதியாச்சு. இன்டகரல். இப்போ பாருங்கள், இதை தனித்தனி இன்டகரலாக பிரிச்சுக்கலாம். 2 டேர்மாக இருக்கிறதுனால இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி 2 இன்டகரலாக பிரிச்சுக்கலாம். அப்போ இந்த 1 plus x power 6 1 plus x power 6 காமனாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிக்கிறேன். மீதி இருக்கக்கூடியது 1/x இன்ட்டு டிஎக்ஸ். இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி பிரிச்சுக்கிறோம். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்டகரல் 1/1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் 6 எக்ஸ் பவர் 7 இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு கிடைக்குது. இப்போ 1/xஐ இன்டகரல் பண்ண என்ன வரும்னு போன சம்மரியே பார்த்தோம். லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சின்னு கிடைக்கும். அப்போ 1/xஐ இன்டகரல் பண்ணால் லாகு மாடுலஸ் ஆஃப் எக்ஸு. இங்கே இருந்த மைனஸ் அப்படியே எழுதிக்கிறோம். இன்டகரல் 1/x ப்ளஸ் எக்ஸ் பவர் 7 டிஎக்ஸ். இதோட வேல்யூ தான் கொஸ்டின்ரே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் எக்ஸ்ன்னு கொஸ்டின்ரே ஆல்ரெடி பி ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு பதிலாக பி ஆஃப் எக்ஸு ப்ளஸ் சி. இந்த ப்ளஸ் சிங்கிறது இந்த 1/xஐ இன்டகரல் பண்ணால் வரக்கூடிய இன்டகரல் கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் ப்ளஸ் சி. இப்போ இந்த ஆன்சர் எந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏவரை பாருங்கள். லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பி ஆஃப் எக்ஸ்
ப்ளஸ் சின்னு கிடச்சிருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். மாணவர்களே, இன்றைக்கி ஜேஇ மெயின் எக்ஸாம் வரை கேட்கப்பட்ட 2 சம்மை டிஸ்கஷன் பண்ணோம். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் வேறொரு சம்முடன் சந்திப்போம். நன்றி.